கிரவுண்ட் அந்த டென்னிஸ் கோர்ட் இருக்கும் அந்த லாஸ்ட்டில் இருக்க டென்னிஸ் கோர்ட். இது வந்து இன்டோர் கோர்ட். இந்த இது ஃபுல்லாக இன்டோர் கோர்ட். சொல்கிறேன் நான் என்ன சொன்னேன் இது வந்து எக்ஸாம் ஹாலுங்க. அக்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் ஹாலு. இங்கேருந்து அக்ரிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஆமாம், இந்த கேம்பஸ் வந்து அது போக இது வந்து லேப் மட்டுமே ஒரு பில்டிங் தனியாக இருக்குங்க. அது போக தியரி கிளாஸஸ் தனியாக பில்டிங் இருக்குது. ஆஃபீஸு தியரி கிளாஸஸ் எல்லாம் ஆப்போசிட் பில்டிங் இருக்குது. கம்பல்சரியாக ஹாஸ்டல் தான். ஏன்னா 7:30க்கு வந்து ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆயிடுது. நீங்கள் பொண்ணுங்க கொண்டு வந்து அங்கேருந்து என்னன்னு சொல்லி அவங்க நடந்து வர முடியாதுங்க. அதனால் ஹாஸ்டல் தான் இருந்தால் தான் எங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா லேபுங்க. 13 லேப் இருக்குங்க மொத்தமாக. ஆமாங்க, அந்த பில்டிங் மொத்தம் வந்து 2 ஃப்ளோர் இருக்குதுங்க. 13 லேப். 4 வருஷத்துக்கு சேர்ந்து அந்த லேப் தான் எங்களுக்கு வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நான் ரிட்டர்னில் உங்களுக்கு காட்டுறேன். ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு வந்துடுங்க. ஹலோ, யாரு போடு? சரி, கால் பண்ண போயிட்டு கால் பண்ண. இங்கேருந்து ஃபீல்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து காலையில் 7:30 கிளாஸ் வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஃபீல்டு ஒர்க்கு 7 to வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock வரைக்கும் இருக்குங்க. ஃபீல்டு ஒர்க் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இயரில் எடுத்தனோடய உங்களுக்கு வந்து எடுத்தனோடய ஃபீல்டெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு ஃப்ரீயாக இருக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கே படிக்கிறதுலாம். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீயாக முடியாது. அவனே நினச்சாலும் ஃப்ரீயாக முடியாது. ஹார்டிகல்ச்சர் ஒரு பேப்பர் தான் வருங்க. ஆனால் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இல்லைங்க. நம்மளது பிஎஸ்சி அக்ரி மட்டும்தான். ஒரு பேப்பர் வருங்க, தோட்டக்கலைன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வருங்க, அவ்வளோ. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 2 ப்ராஜெக்ட் வருங்க. ஹலோ, அக்கா நீங்கள் எடுத்து கொடுங்க, நான் வரேன். நான் வந்து இது பண்ணுறேன். சரிக்கா, சரி. அவங்க ஒரு 5 நிமிஷம் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்கள். நான் அது அட்மிஷன் வந்துருக்குது, பேசிட்டு நான் கூப்பிட்றேன். அங்கேயே வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு கூப்பிட்றேன். ஒரு அட்மிஷன் வந்துருக்குறாங்க, நான் காமிச்சிட்டு அப்புறம் கூப்பிட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் வருங்க. ஒன்று வந்து அந்த இடத்துல வந்து நெல் போடுவாங்க. இன்னொன்று வந்து இங்கே வந்து பருப்பு வகைகள் போடுவாங்க. இந்த பருப்பு வகைகள் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா 3rd இயருக்கு போடுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா 2nd இயருக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து போடுவாங்க. 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலுமே எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவாங்க. அதில் இண்டிவிஜுவலாக ஒரு வரப்பு மாதிரி கொடுத்துருவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் வந்து இது இங்கே வரும்போது பருப்பு வகைகள் வரும்போது அது 3rd இயர். சின்ன ஏரியா கொடுத்துருவாங்க. 6 மாதத்துல விளையாடுறது 3 மாதத்துல எப்படி விளையாடுறதுன்னு சொல்லுவாங்களா? இல்லை அப்படியெல்லாம் இல்லைங்க. அது ஃபுல்லாக என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து இந்த போர்டை பாருங்க. இந்த போர்டில் வந்து இந்த மாதிரி போட்டுருவாங்க. மொத்தம் 136 ஸ்டூடெண்ட்ஸு 3rd இயர் பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்டு. அவங்க வந்து போட்டது வந்து 16/3/2024. இப்போ போன வாரம் தான் அவங்க வந்து எடுத்தாங்க. 70 to 75 டேஸில் வந்து எடுத்துருவாங்க. அதிலிருந்து அவங்க வந்து எப்படி வருது, அதில் என்னென்ன பூச்சி தாக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி அதுக்கு என்னென்ன மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி தருவாங்க. இது ப்ராக்டிக்கலே 80% வந்துருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீல்டு விசிட் தான். இது வந்து சிப்பிக்காளான் யூனிட்டுங்க. இது வந்து
ஃபீல்டுக்கு வந்து லேபுங்க. இப்போ ஃபீல்டு ஒர்க் பண்ணிட்டு வராங்க, அதுக்கு வந்து லேப் கிளாஸ் இங்கேயே நடத்துவாங்க. அது போக பவுண்டரின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் வருங்க, ஆடு மாடு கோழி அதை பற்றி படிக்கிறது. அது கூடிய வந்து ப்ராக்டிக்கலாக பார்க்கறதுக்கு வந்து இந்த செட்டுங்க எல்லாமே. இது வந்து மண்புழு உரம் தயாரிக்கிறதுங்க. சரி. அதுக்கு அடுத்து ஒன்று வந்து ஆர்கானிக் ஃபார்ம்னு சொல்லிட்டு இருக்குங்க. அதுக்கு அடுத்து வந்து பட்டுப்புழு வளர்ப்பு வந்து அந்த சைடில் இருக்குது. இங்கே வந்து வெஜிடபிள்ஸ் வந்து கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி இது போட்டு சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இந்த மாடெல்லாம் வந்து பால் கறந்து ஹாஸ்டலுங்களா சார், இல்லை வெளியே? எல்லாமே ஹாஸ்டலுக்கு தான் சார். நல்ல ஸ்டூடெண்ட் தான், விசிட்டில் தான் இருக்காங்க. அதான் யூனிஃபார்ம் பாய்ஸ்க்காரங்க. பொண்ணுக்கு அதே தான் கோட்டு கொடுத்துருவாங்க மேலே. க்ரீனாகவே அவ்வளோதான், ஒரு க்ரீன் கோட் மட்டும் கேர்ள்ஸ் வரும். காமன் யூனிஃபார்மே எல்லா இன்ஸ்டியூட்லேயும் அதான் நாங்கள் கூப்பிட்டு வராங்க பாருங்க பொண்ணு. தமிழ்நாடு ஃபுல்லாக இதானே பொண்ணுங்களோட யூனிஃபார்ம் அது. ஏதாவது டவுட் இருந்தால் கேட்குறதுனா கூட கேளுங்க பொண்ணுங்கிட்ட. பேசுகிறீங்களா ஃபீல்டு பற்றி? இப்போ நான் சொல்கிறத அவங்க சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கூட புரியுங்க. சார் முன்னாடி பேசுகிறேன். சரி. எல்லாமே உள்ளது, எங்கேயும் வெளியே போகிறது. $150ங்க. இப்போ அதில் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. 75, 75 இருக்குது. ஃபீல்டு ஒர்க் எல்லாமே சேம் தாங்க, ஒரே முட்டாக தான் வருவாங்க. ஆமாம், டோட்டல் அலாட்மெண்ட் வந்து 150ங்க. 180 அது 65% வந்து கவுன்சிலிங்கில் வந்துடுவாங்க. 35. உள்ளே போய் ரைட் பில். புரியாது ஒன்றுமில்ல. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே நின்று பார்த்தா அதில் வந்து ஏதாவது ஒரு ஈவன் இந்த யூனிவர்சிட்டிக்குமே நாம தான் வந்து கொடுக்குறோம். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ காலையில் வந்து அவங்க பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க் இங்கே வந்துடுவாங்க. அவங்களுக்கு மார்னிங்கே இங்கே வந்து டீ பிஸ்கட் வந்துடும். அது போக வந்து இப்போ 10:30 இப்போ ஒர்க் ஹவர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8:30க்கே முடிஞ்சிடும். 7:30 to 8:30 வரைக்கும் தான். அது போக எக்ஸ்ட்ரா ஃபீல்டு ஒர்க் இருந்துச்சுன்னா வந்து டிஃபன் ஐட்டம் இங்கேயே கொண்டு வந்து தந்துடுவாங்க. இங்கேயே சாப்பிட்டுக்கலாம். எந்த ஃபீல்டு ஒர்க்கில் இருக்கிறாங்களோ அங்கேயே சாப்பிட்டுக்குவாங்க. மார்னிங் டீ பிஸ்கட் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி 4:20 காலேஜ் முடியுங்க. இங்கேருந்து போனாலே டீ காஃபி அது போக ஸ்நாக்ஸ் ஏதாவது இப்போ வச்சுருவாங்க. மார்னிங் இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபன் ஐட்டம் தாங்க. 8:30 உங்களுக்கு 7 o'clock ஹாஸ்டலுக்குள்ளே இருந்தாங்கன்னா 7 o'clockே ஃபுட்டு வந்துடுங்க. வாரத்தில் 2 நாள் வந்து நான்வெஜ்ஜுங்க.
நான்வெஜ் இல்லைனாலும் வெஜிடேரியன் தனியாக இருக்குது. அது போக ப்ரைவேட் கேண்டீன் இங்கேயே தனியாக இருக்குது. சாம்பிள்லேருந்து சாப்பிட்ற பொருள் வரைக்கும் எல்லாமே இங்கேயே கிடைக்கும். தேங்கிதுண்ணா மிஷின் இருக்குதுண்ணா எல்லாமே அது ஒரு லேப் நீ எடுத்துட்டு வாடா. எவ்வளோ எடுக்க முடியும்? நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் சார், வீடியோ நான் எடுத்துருக்கேன், உங்களுக்கு அனுப்பி விட்ருங்க.